அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம சேனல் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை பற்றி முழுமையாக சொல்லக்கூடிய சேனல். அப்போ நம்ம இதை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஸோ முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டம் ஒரு 5 லட்சத்துலேருந்து 25 லட்ச ரூபா வரையும் உயர்த்தியிருக்காங்க. அது நல்ல விஷயம்தான். ஆனால் இது மக்களுக்கு ஏற்கனவே இந்த 5 லட்சம் மக்களுக்கு கிடைச்சிச்சான்னு பார்த்தீங்கன்னா பெரிய கேள்விக்குறி தான். பலருக்கு கிடைக்கல. ஏன் காரணம் அப்படின்னா, ஆண்டு வருமானம் ஒரு நபருக்கு ஒரு குடும்பத்தில் வந்து 1,20,000 கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்குமா அப்படின்றது கேள்விக்குறி தான். ஏன்னா இன்றைக்கி ஒரு எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் குறைஞ்சது 10,000 அப்படின்றது சம்பளம் எல்லாத்துக்குமே இருக்கக்கூடியது தான். அப்போ இதில் எப்படி நம்ம தகுதி பெறுறது? அப்போ இவங்க என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மக்கள் எல்லாரும் கோரிக்கை வச்சு இந்த ஆண்டு வருமானத்தை குறைந்தபட்சம் ஒரு 3 லட்சமோ 5 லட்சமோ உயர்த்தினா மட்டும்தான் மக்கள் பலனடைய முடியும். இல்லைன்னா வேலை வெட்டி பார்க்காம வீட்டிலேயே கிடக்கக்கூடிய வயசானவங்களுக்கு மட்டும்தான் இது உதவும். ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு மக்கள் சார்ந்த திட்டம் அப்படின்னு சொல்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. அது மட்டும் கிடையாது, இதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அப்போ வந்து நம்ம மாவட்ட ஆட்சியிடம் போகணும், நீங்கள் என்ன பார்க்குறீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல போய் நிற்கிறதுக்கே நம்மளுக்கு ஒரு கூச்சமான ஒரு நிலைக்கு வர வேண்டிய இடத்துக்கு இருக்கும். ஏன்னா ஒரு மாதம் ஒரு 10,000 கூட உன்னால் சம்பாதிக்க முடியாதா, நிலை எதுக்கு வாழ்கிற அப்படின்னு வீட்டில் பேரண்ட்ஸ் எத்தனையோ பேரை திட்டுவாங்க. அப்போ ஆண்டு வருமானம் ஒரு 10,000 கூட இல்லாமல் இப்போ உள்ள காலகட்டத்தில் வாழ முடியுமா அப்படின்றதையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஸோ இப்போ இது வந்து எல்லா மருத்துவமனையிலும் கிடைக்குமா அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும். அரசு துறையில் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. இப்போ தனியார் மருத்துவமனையில் ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனையில் மட்டும் என்ன செஞ்சுருப்பாங்க, லிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு இந்த உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய வியாதிகள் எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஷின் மார்க்காக தான் இருக்கும், விடைகள் கிடைக்காது. ஸோ அதனால் வெறும் தனியார் அரசு காப்பீடு திட்டத்தை மட்டுமே நம்பி உங்களால் வாழ முடியும்னா, இந்த வருமானம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழலாம். ஒருவேளை நீங்கள் நல்லா ஓரளவுக்கு ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் காப்பீடு திட்டம் எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு மட்டும் கிடையாது. இன்றைக்கி அரசு துறையில் பணியாற்றவங்களுக்கே என்ன நிலைமை அப்படின்னா, அவங்களே இத்தனைக்கு ப்ரீமியம் கட்டி என்ன செய்கிறாங்க, காப்பீடு திட்டம் வச்சுருக்காங்க. ஆனால் ஆண்டுக்கு ஒரு 4,000 ரூபா 4,500 ரூபா கட்டுறாங்க.